ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிப்ளமா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மேக்ஸில் இருக்கக்கூடிய 4th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 14, 26, 28, 20, 32 அண்ட் 30. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதோட அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் மீன் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு மீன்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது அரித்மெட்டிக் மீன் இன்னொரு வார்த்தை சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்றது கூட சொல்லலாம். ரெண்டு வார்த்தையுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆவரேஜ்னாலும் அரித்மெட்டிக் மீன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். ஓகேங்களா? ஸோ இதுதான் அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்னு. சம்டைம்ஸ் இதை சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எல்லாமே டேட்டா ஆஃப் த எக்ஸ். ஓகேங்களா? x1 x2 x3 x4 x5 x6 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற எல்லா எக்ஸையும் கூட்டணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் சிக்மா ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இருக்க எல்லா எக்ஸையும் கூட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ 14 plus 26 plus 28 plus 20 plus 32 plus 30. இது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு பேர் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். என்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ். எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றதான் என். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 6 நம்பர் இருக்குது. அப்போ என் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என் ஈக்குவல் டு 6ன்றதை இங்கேயே எழுதிடலாம். ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றதான் என். கவுண்ட் பண்ணி அதை எழுதிக்கோங்க. அதை தான் இங்கே கீழேயும் எழுதிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 150 அப்படின்னு வரும் டிவைடட் பை 6. ஸோ இதையும் டிவைட் பண்ணுறேன். 150யை 6ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 25. ஓகேங்களா? 2 6 ஆர் 12, அப்புறமா 5 6 ஆர் 30. ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 25 அப்படின்றது தான் அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா? ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். கண்டிப்பாக இது போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்றது ஃபார்முலா. சிக்மா எக்ஸுன்றது இருக்க எல்லா எக்ஸையும் கூட்டணும். அதாவது டோட்டல் ஆஃப் எக்ஸு அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது என் அப்படின்றது என்னது, நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் கவுண்டிங். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸு பார் தான் அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சம் கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்கள். இஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 நம்பர்ஸ் இஸ் 20. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் த டோட்டல் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு எழுதுங்க. இஃப் த அரித்மெட்டிக் மீன், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னாலே எக்ஸ் பார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆஃப் 10 நம்பர். ஸோ நம்பர்ஸுன்னு சொல்லிவிட்டு அதை 10ன்னு கொடுத்துட்டான். அப்போ n ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டான். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 10 நம்பர்ஸ் இஸ் 20. அப்போ எக்ஸ் பார் வந்து 20 அப்படின்னு கிவன் டேட்டா கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த டோட்டல் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ டோட்டல் ஆஃப் த நம்பர்ஸ்னாலே நமக்கு தெரியும் எக்ஸ் சிக்மா எக்ஸுன்ட்டு. இன்னொன்று உங்களுக்கு அப்படி யோசிக்க தெரியல அப்படின்னா எக்ஸ் பார், நம்மளுக்கு அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இங்கே மேலே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அரித்மெட்டிக் மீனுனா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்னன்னு பார்த்தோம். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன் அப்படின்றப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என்ன. ஓகேங்களா? சிக்மா எக்ஸு என்னன்னு தெரியாது, பட் எக்ஸ் பார் அவன் கொடுத்துருக்கான் 20. சிக்மா எக்ஸு தான் என்னது, டோட்டல் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்றது சிக்மா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் சிக்மா எக்ஸுன்னு கொடுத்துருக்கான். ஸோ டிவைடட் பை என் வந்து 10. கேட்டிருக்கிறது சிக்மா எக்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10 அந்த சைடு கொண்டு போனால் எனக்கு சிக்மா எக்ஸ் மட்டும் கிடைக்குமா. ஸோ அதான் எழுதுறேன். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய 20, இந்த கீழே டிவைடில் இருந்த 10 இந்த சைடு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக வரும்.
டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10 மல்டிப்ளிகேஷனாக மாறும். அதாவது இந்த ஸ்டெப்பை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து சிக்மா எக்ஸு பை 10 ஈக்குவல் டு 20, இதை லெஃப்ட் சைடும் இதை ரைட் சைடும் கொண்டு வந்து எழுதிட்டு டிவைடட் பை 10 இந்த சைடு கொண்டு போகும்போது எனக்கு 20 இன்ட்டு 10ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ 20 இன்ட்டு 10ன்னு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுன்னா என்ன வரும்? 200. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 200, அதாவது டோட்டல் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுதான் சிக்மா எக்ஸ் எவ்வளவு? 200 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க எக்ஸ் பாரை 20னும் என்ன 10னும் இங்கேருந்து எடுத்து எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ சிக்மா எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டரில் இருக்க 10 அந்த ரைட் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போகும். ஸோ அப்போ இன்ட்டுன்னு மாறும். கீழே இருக்கிறது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க சிக்மா எக்ஸ் மட்டும் இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்மு வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ரைட் த நார்மல் ஈக்குவேஷனை எழுத சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாவை எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ரைட் த நார்மல் ஈக்குவேஷன் டு ஃபிட் த ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கான நார்மல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் நம்ம மொத்தம் ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருப்போம் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸோ அது என்ன அப்படின்றத இங்கே எழுத போகிறோம். எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் ஏ சிக்மா எக்ஸ்ஐ ப்ளஸ் என்பி ஈக்குவல் டு சிக்மா ஒய்ஐ. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஏ சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ்ஐ ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை எக்ஸ்ஐ இன்ட்டு ஒய்ஐ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய நார்மல் ஈக்குவேஷன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு தான் நம்மளுக்கு இதில் ஒரு 7 மார்க் கொஸ்டினே இருக்கும். அந்த கொஸ்டினும் நம்மளுக்கு இதில் ஈஸியாகிடும். இந்த ஃபார்முலாக்கும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஸோ ஃபோர்த் சம் கீழே இருக்குது பாருங்கள். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் 2 சம்முமே அடுத்தடுத்து இருக்கும். ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னா, இஃப் த ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் ஏ டேட்டா இஸ் 6.8. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னா எஸ்டி ஈக்குவல் டு இது சிக்மா ஈக்குவல் டு 6.8 கொடுத்துருக்குறான். ஃபைண்ட் இட்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வேரியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, சிக்மாவை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் வேரியன்ஸ். அப்போ சிக்மா ஸ்கொயருன்றப்ப இந்த 6.8 ஸ்கொயர் எடுக்கணும். 6.8 ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 46.24 அப்படின்றது தான் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டு டீவியேஷன்னா சிக்மா கொடுத்துருக்க டேட்டா என்னவோ அதை வேரியன்ஸாக மாற்றணும்னா சிக்மா ஸ்கொயரு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வேரியன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபோர்த்து சம்மு. அடுத்தது இதுலேயே அப்படியே ரிவர்ஸில் இன்னொரு சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கொடுத்து வேரியன்ஸ் கேட்டிருக்கோம். அடுத்த சம்மில் வேரியன்ஸை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருப்பாங்க. பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ இதில் வந்து இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் எ டேட்டா இஸ் 2.56. ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் அப்படின்னாலே என்னது? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.56. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டு டீவியேஷன்னா எஸ்டி. எஸ்டினா என்னது? சிக்மா. அதாவது சிக்மா ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு சிக்மா கிடைக்கும். பாருங்கள், சிக்மா ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் சிக்மா கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ வர்ற ஆன்சர் சிக்மா ஸ்கொயர் இங்கே 2.56, இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், என்ன வரும் எனக்கு? 1.6 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஈக்குவல் டு 1.6. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மேலே அதே மாதிரி வேரியன்ஸ்னு கொடுத்தா கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். வேரியன்ஸ் ஈக்குவல் டு 46.24 அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ 2 சம்முமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 மாடல் வந்து ஒரு சம் இருக்கும். சொன்ன 3 மாடலுமே அப்படியே ஒரு சம் இருக்கும். ஸோ மொத்தம் 8 மார்க்கு. இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் தரவாக மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கனாலே போதும். போர்டு எக்ஸாம் அன்னைக்கு 8 மார்க்ஸும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 4th யூனிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு. வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.